ஆதவர்ஜுனாக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு புத்தி பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. யார் இவரு? அதாவது ஒரு மாமனார் காசுல மஞ்சள் குளிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன தனி அடையாளம் இருக்கு? ஆதவர்ஜுனா எல்லாருக்கும் தெரியுமா? இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்டாரு, அதனால இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது நம்ம தமிழ்நாட்டு சிஎம் முட்டாள் முதலமைச்சர் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எப்படி பேசுறாரு? யாரு இவருக்கு தைரியத்தை கொடுத்து பேச சொன்னது? சார் அதாவது ரஜினி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா மன்னிப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது எப்படி பார்க்கப்படுச்சு அப்படின்னா, ரஜினி அவர்கள் பெருசா அறிக்கையில விடுற பெர்சன் கிடையாது. அரசியல் பத்தி கேட்டா கூட இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகக்கூடியவர் தான். அவரே அறிக்கை விட்டிருக்காருன்னா அது எந்த அளவுக்கு போய் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சார்? இது ரஜினி தாக்கத்தை ஏற்படுத்திச்சா அப்படிங்கிறத விட ரஜினி ரசிகர்கள்ட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 40 நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது, 50வது நாள் ரிசல்ட் வரப்போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது தாவேகாவினருக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். ஒரு ரஜினியோடைய ரசிகன் கூட விஜயோடைய கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் கடவுளால் கூட தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார்ல, அன்னைக்கு அப்படியே எல்லாமே ரிவர்ஸ் ஆச்சு. ரஜினியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருந்துச்சு. ஆட்சி மாற்றமே நடந்துச்சு. எப்படி தொட்டப்பட்டா ரொட்டு மேல முட்டை போரட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் இளைய தளபதி விஜய்ன்னு போட்டீங்கல்ல. இப்ப நீங்க இளைய தளபதியில இருந்து எப்படி தளபதியானீங்க? 69 படம் நடிச்சிருக்கீங்க. இல்ல சார், வயசு அதிகமாயிடுச்சு. அது வயசு அதிகமான தளபதியா? அப்ப நாளைக்கு 79 வயசு ஆச்சுன்னா கிளபதியா? எனக்கு புரியல. இல்ல நிஜமாதான் கேட்கிறேன். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல யார் இருக்கா அப்படின்னா, ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு, சினிமா விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது ரஜினி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா மன்னிப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது எப்படி பார்க்கப்படுச்சு அப்படின்னா, ரஜினி அவர்கள் பெருசா அறிக்கையில விடுற பெர்சன் கிடையாது. அரசியல் பத்தி கேட்டா கூட இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகக்கூடியவர் தான். அவரே அறிக்கை விட்டிருக்காருன்னா அது எந்த அளவுக்கு போய் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இது ரஜினி தாக்கத்தை ஏற்படுத்திச்சா அப்படிங்கிறத விட ரஜினி ரசிகர்கள்ட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ரசிகர்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் உண்ணாவிரம் விரதம் இருக்கிறதுக்கெல்லாம் ரஜினி கிட்ட பெர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க நிறைய வால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ரூரல் பாண்டிச்சேரி இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா, இந்த தஞ்சாவூர் வரைக்கும் நான் போனேன். ஒரு வெளியூருக்கு போயிருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு ரஜினி ஃபோட்டோ போட்டு வால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வால் போஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் பெருசாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரஜினி பார்த்தீங்கன்னா ஒரு மறுப்புன்னு சொல்ல முடியாது, அது அறிக்கை. அந்த அறிக்கையுடைய சாராம்சம் ஒரே ஒரு லைன் தான். அதாவது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதுல என்ன சொல்லியிருக்காரு, யாரு ஆதவர்ஜுனா அப்படி பேசியிருக்காருன்னு குறிப்பிட்டிருக்காரு. வேற எதுவுமே சொல்லல. திட்டக்கிட்ட இல்லை, எதுவுமே கிடையாது. யார் யார் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். இது எப்படி அப்படின்னா, நம்ம 1996ல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல ரஜினி. அதாவது எலெக்ஷன் டயத்துல கரெக்டாக விட்டாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா ரஜினி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேடை ஏறி இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் கடவுளால் கூட தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார்ல, அன்னைக்கு அப்படியே எல்லாமே ரிவர்ஸ் ஆச்சு. ரஜினியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருந்துச்சு. ஆட்சி மாற்றமே நடந்துச்சு. அதான் உண்மை. அன்னைக்கு 96லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா ரஜினி இன்னைக்கு வரைக்கும் சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்டா, பெரிய ரசிகர்கள் கூட்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்டா ரஜினி இருந்தாரு. ரஜினியோட கேரக்டருக்கு அரசியல் செட் ஆகல. ரஜினி நிறைய நேரங்கள்ல அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அது சரியா வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரஜினி ஒதுங்கிட்டாரு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜெயலலிதா கலைஞர் 2 பேருமே இறந்ததுக்கு அப்புறம் ரஜினி அரசியலுக்கு வரலான்னு எண்ணம் மறுபடியும் ரஜினிக்கு இருந்துச்சு. 96ல இருந்துச்சு. ஆனா வரல. அது காரணம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அன்னைக்கு அதாவது சிம்மாசனமே ரஜினி காலடியில கீழே உளுந்து கிடந்துச்சு. ஆனா ரஜினி அதை கண்டுக்கவே இல்லை, ஆசைப்படலை. அதாவது ரஜினி எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் பார்ப்பாரு.
ஸோ ஆசைப்படுறதுங்கிறதுனால நம்மளுடைய ஆசைக்காண்டி மற்றவங்கள பலி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சார். நம்மளுடைய ரசிகர்களை தொண்டர்களா மாத்தி அவங்கள பலி கொடுத்துடக்கூடாதுன்னு ரஜினி நினைச்சாரு. அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா, கலைஞர் 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரலான்னு மறுபடியும் நினைச்சாரு. மறுபடியும் சொன்னார், கட்சி தொடங்குறோம், ஆரம்பிக்க போறோம்னு மீட்டிங் எல்லாம் போட்டாரு. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பிஜேபியோட ஏ டீம் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு. அது உண்மையும் கூட. அது எப்படின்னா, ரஜினியே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. திருவள்ளுவருக்கு காவி பூச பார்த்தாங்க. எனக்கும் காவி பூச பார்த்தாங்க. திருவள்ளுவரும் எஸ்கேப் ஆயிட்டாரு. நானும் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து ரஜினி சொன்னாரு. ரஜினி வந்து பயந்தாங்கோலி அப்படிங்கிற மாரி வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ரஜினி பயந்தாங்கோலி. இதுதான் டிஎம்கே மிரட்டுனாங்க. அது பயந்துகிட்டு வராம விட்டாரு அப்படின்ற மாரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்க தலைவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன்ல, திருவள்ளுவருக்கும் காவி பூச பார்த்தாங்க. எனக்கும் காவி பூச பார்த்தாங்க. ஆனா நான் எஸ்கேப் ஆயிட்டோம். 2 பேருமே எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னார்ல. அது எப்ப சொன்னாரு? மோடி கவர்ன்மெண்ட் இருக்கும்போது தான் சொன்னாரு. இந்த வார்த்தையை குடுத்தாரு. ஸ்டேட்மெண்ட்ட விட்டாரு. எப்படி பயப்படுற ஆளா இருந்தா ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எதிர்த்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்னுடைய பவரை எதிர்த்து வார்த்தை சொல்ல முடியுமா? அதெல்லாம் ரஜினி எல்லாம் பயப்பட மாட்டார் சார். ஜெயலலிதா எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய அயன் லேடி ஜெயலலிதா. ஜெயலலிதாக்கு எதிர்த்து வந்து அவர் சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் 1996ல கொடுத்தாரா இல்லையா? சார், ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கணும். ரஜினி ரசிகர்கள் வந்து டைஹார்ட் ரஜினி ரசிகர்கள் சார். ரஜினிக்காண்டி உயிரை கூட கொடுப்பாங்க. ரஜினி மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, அந்த ரஜினியோடைய அந்த 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 கட்டமைப்பு, ரசிகர்கள் மன்ற கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கு. 50 வருஷமா கலையாம, யாருமே கலைச்சிராம அது வந்து ரஜினி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி பைரவி படம், அதான் ரஜினியோட ஃபர்ஸ்ட் படம், அது வந்து ஹீரோவா நடிச்சது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து அன்னைக்கு வந்து வால் போஸ்ட்ல எல்லாம் வந்து தானு கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த பட்டம் வேணான்னு ரஜினி சொன்னார். ஆமா. சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணான்னு சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்காங்க. அந்த காலகட்டத்துல வந்து இந்த பட்டம் எனக்கு சரியா வராது, வேண்டாம், முன்னோடிகள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்கன்னு ரஜினி வேணான்னாரு. அதை வேண்டான்னு தவிர்க்க பார்த்தாரு. ஆனா அதை தவிர்க்க முடியல. அது தவிர்க்க முடியாத ஒரு பட்டமா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ரஜினி கிட்ட இருக்கு. அந்த பட்டத்தை அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல தக்க வைக்க ஆரம்பிச்சிட்டார். தக்க வச்சுக்கிறாரு. இன்னைக்கு பாருங்களேன், ரஜினி வந்து 75 வயசு. 75 வயசுல இந்திய சினிமாலே ஒரு நடிகர் இவ்வளோ கரிஷ்மாவோட, இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா, இவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட், இவ்வளோ பிசினஸ், ஓப்பனிங், ரஜினி படத்தினுடைய ஓப்பனிங் எப்படி இருக்கும்? அதிரி புதிரியா இருக்குல்ல. ஆனா ஒரு 25 வயசு ஒரு இளைஞனுக்கு ஒரு ஓப்பனிங் என்ன இருக்குமோ அந்த ஓப்பனிங்கை 75 வயசுலயும் கொண்டு வரார் ரஜினி. 50 வருஷமா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றார் ரஜினி. இதெல்லாம் தான் ரஜினியோடைய அந்த ரஜினி அப்படின்னா அது ஒரு காந்த சக்தி மாதிரி. அந்த அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. 96ல எப்படி வந்து அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சோ அந்த ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி இப்போ வந்து காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுங்கிறது நல்லா தெளிவா பாருங்களேன். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். என்ன ஆக போகுது? இப்போ 2 மாசத்துல, ஏன் 2 மாசத்துல, 40 நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது, 50வது நாள் வந்து ரிசல்ட் வரப்போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், இது தாவேகாவினருக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். ஒரு ரஜினி கூட, ஒரு ரஜினியோடைய ரசிகன் கூட விஜயோடைய கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அடிச்சாலும் அடிச்சாரு, ஆணி அடிச்சாரு, நெத்தி அடி அடிச்சாருன்னு சொல்லுவாங்கல்ல, மாதிரி இவர் நெத்தியிலே அடிச்சிட்டார் ஆணிய. அதுல நிறைய டீகோட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனைய இதோட முடிக்கலாம், இல்ல தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த புள்ளி ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த புள்ளி வச்சு அதை போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து மன்னிப்பு கேட்டாரு, அதனால இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதாவது நீங்க வந்து எப்படின்னா, ரோட்ல போறவன டேய் இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு வாய் ஃபுல்லா பீடா போட்டு, அந்த பீடா எச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூஞ்சிலே இப்படி வந்து புளிச்சுன்னு துப்பிட்டு, தெரியாம துப்பிட்டேன் சாரின்னா ஒத்துப்பாங்களா? ஒரு சாமானியனே என்ன பண்ணுவான்னா வச்சு செஞ்சிருவான். நீங்க யார தொட்டிருக்கீங்க? ஒரு சாம்ராஜ்யத்தை தொட்டிருக்கீங்க. ரஜினிங்கிறவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஸ்டாரு, ரஜினிங்கிறவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளுமை. அதாவது எப்படின்னா சார், ரஜினி வந்து சினிமா நடிகர். அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரு, வரல. ஆனா இன்னைக்கு ரஜினி நினைச்சா பிஎம்மோட பேச முடியும். எந்த ஸ்டேட் சிஎம்மோடையும் பேச முடியும். யாரோட வேணா பேச முடியும். ரஜினி பேசணும்னு ஆசைப்படுறாருன்னு கால் பண்ணா, யார் வேணா ஆப்போசிட்ல லைன்ல வருவாங்க. சொல்லுங்க ரஜினி சார்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமையா வந்து ரஜினி சார் இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிங் மேக்கர் தான். ரஜினி எல்லாம் ஒரு கிங் மேக்கர் தான். ஆதவ அர்ஜுனாலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வேணாலும் வாயில வந்து பேசலாம்னு நினைக்கிறாரு. ஒரு ஒரு எலெக்டட் சிஎம், நம்ம தமிழ்நாட்டு சிஎம் வந்து
முட்டாள் முதலமைச்சர் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எப்படி பேசுறாரு? யார் இவருக்கு தைரியத்தை கொடுத்து பேச சொன்னது? ஆதவ அர்ஜுனாவோட வயசு என்ன? நம்மளோட சிஎம்மோட வயசு என்ன? ரஜினியோட வயசு என்ன? அவரோட வயசு என்ன? ஒரு கத்துக்குட்டி, ஒரு பச்சா, ஒரு ஒண்ணுமே இல்ல. அதுக்கு மேல சொல்றதுக்கே வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தரு, அதாவது தலகால் புரியாம ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எப்படின்னா, பூனை பால் குடிக்கும். அந்த பால்ல வந்து நீங்க சாராயத்த கலந்து குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அது என்ன பண்ணும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு ஓடும். கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்த எல்லாத்தையும் தட்டி விடும். விட்டத்துல ஓடும், அங்க ஓடும், மேல போடும், கீழ ஓடும். அங்கருந்து இங்க ஜம்ப் பண்ணும், இங்கருந்து அங்க ஜம்ப் பண்ணும். ஒண்ணுமே தெரியாது அதுக்கு. புத்தி பெரண்டுரும். அந்த மாரி வந்து ஆதவ அர்ஜுனாக்குலாம் எனக்கு தெரிஞ்சு புத்தி பெரண்டுருச்சுன்னு நெனைக்கிறேன். என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. யார் இவரு? அதாவது ஒரு மாமனார் காசுல மஞ்ச குடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன தனி அடையாளம் இருக்கு? ஆதவ அர்ஜுனானா எல்லாருக்கும் தெரியுமா? அதாவது அவர் ஏற்கனவே டிஎம்கேல இருந்தாரு. அப்புறம் விடுதலை சிறுத்தையில இருந்தாரு. இப்ப போய் தாவேக்கால போய் அங்கேயும் கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து நீங்க பாருங்களேன், அவர் பேசுற பேச்செல்லாம் பாருங்க. எல்லாமே வந்து அந்த கட்சிக்கு வந்து மைனஸாவே பேசுறாரு. பின்னடைவா தான் பேசிட்டு இருக்காரு. விஜயே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசினாரு. அவருக்கே வந்து கூறு கிடையாது. அதான் வந்து ஒரு ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டர் அவரை அட்டஸ்ட் பண்ணும்போது, நீங்க எத்தனை வயசு இளையவரா இருக்கிறீங்க? நீங்க போய் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு நக்கல் பண்ணி ஒரு மேடையில பேசுறீங்களே, இன்னைக்கு வந்து என்ன பேசுறீங்க? ஸ்டாலின் சார், சிஎம் சார் பேசுறீங்கல்ல, எப்படி பேசுறீங்க? கத்து கொடுப்பாங்க உங்களுக்கு பேசுறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாலாம் ரஜினியை பேசுறதுக்கு எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் சொல்றேன்ல, காலக்கொடுமைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆதவ அர்ஜுனாலாம் யாரு? எங்க இருந்து வந்தாரு? யாருக்காவது ஆதவ அர்ஜுனா தெரியுமா? அதாவது ரஜினி அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, உலகளவுல வந்து ரஜினியை தெரியும். கண்டிப்பா, தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா. அப்படி ஒரு பர்சனாலிட்டிய நீங்க போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா, அப்படி பேசிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சும்மா விட்டுருவாங்களா? அதெல்லாம் சும்மா விடவே மாட்டாங்க. இது முடிவல்ல ஆரம்பம். அதாவது வந்து இது முடிவல்ல. ரஜினி வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காருல்ல, அது முடிவல்ல. அதுதான் தொடக்க புள்ளி. இனிமே வரப்போற எலெக்ஷன்ல ரஜினியுடைய ரசிகர்கள் எப்படியெல்லாம் வந்து தாவேகாக்கு எதிர்ப்பா ஒர்க் பண்ண போறாங்கன்னு பாருங்க. தாவேகாவுடைய ஓட்டு சதவீதம் எப்படியெல்லாம் குறைய போகுதுன்னு பாருங்க. ரஜினியை வந்து டச் பண்ணதுனால. அதாவது ரஜினிக்கு சாதாரணமா கிடையாது சார். தமிழ்நாட்டுல 50 வருஷமா இருக்காரு. 50 வருஷமா ஒரு பெரிய ஆளுமையா இருக்கிறவரு. அவருக்கான ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அதாவது ஆயிரத்துல இல்ல, லட்சத்துல, கோடிகள்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அத்தனை பேரும் ரஜினியோட ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் 50 வருஷமா ரஜினி ரசிகர்கள். அந்த அந்த ரசிகர்கள் யாருமே வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடலைன்னா, விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா, அப்புறம் அந்த கட்சி எப்படி வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அந்த கட்சி வெற்றி அடைய போறது இல்ல. நிச்சயமா பெரிய வாக்கு சதவீதம் வாங்க போறது இல்ல. அது அன்டெஸ்டட் பார்ட்டி அதாவது வெறித்தனமான ஒரு கூட்டம் சார். அந்த வெறித்தனமான கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் எப்படின்னா, அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் வெறியாட்டம் போடுறாங்க. ஆக்சுவலி புஷ்யானந்த் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நிதானமா இருக்காரு. விஜய்க்கு நிதானமே கிடையாது. ஆதவ அர்ஜுனாக்கு சுத்தமா நிதானமே கிடையாது. 2 பக்கமா சொல்லலாம். ஆதவ அர்ஜுனாக்கு விஜய்க்கு நிதானமே கிடையாது. விஜய்க்கு சுத்தமா நிதானமே கிடையாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு யோசனை வேண்டாமா? ரஜினியை பத்தி பேசுறாரு ஆதவ அர்ஜுனா. விஜய் கூப்பிட்டு, என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? பேசின மறு நிமிஷம் 1 ஹவர்ல வந்து மறுப்பு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? எதுக்கு 4, 5 நாள்? ரஜினி வந்து ஒரு 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 அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பயந்து போய் நீங்க வந்து உடனே வந்து மன்னிப்பு கேட்கறீங்களே பகிரங்கமா. போறோம் வரவன்லாம் கூப்பிட்டு பலார் நனைஞ்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மன்னிச்சுங்க சார், மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன். இது வழக்கமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க சார். இப்ப சிவி சண்முகம் பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையில சிக்கினார் அந்த நயன்தாரா மேட்டர்ல. அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் நேத்திக்கு பேசியிருக்காரு பாத்தீங்களா? அதான் சேலை கொடுத்துருக்காங்க. எப்ப பாவாடை வந்து இல்லாம எப்படி சேலை கட்டுறது? இதெல்லாம் எப்படி வந்து பேசுறாங்க? ஒரு 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 மினிஸ்டரா இருக்கிறவங்க, ஒரு அரசியல் பெரிய தலைவரா இருக்கிறவங்க. இல்லங்க, இவங்க எல்லாம் எப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து புதுசா அந்த கட்சிக்குள்ள வந்தவங்களா கிடையாது. ஆதவ அர்ஜுனா பேசுற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் பேசலாம்? இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே அந்த ஒரு அமைச்சரா இருந்தவங்க, பெரிய பொறுப்புல இருந்தவங்க, கட்சி தலைமையில இருந்தவங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இப்படி எல்லாம் வந்து பேசுறாங்களே. சிவி சண்முகம் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன வேணாலும் பேசுறாங்க சார். என்ன வேணாலும் பேசிட்டு சர்ச்சையானோன்னு பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்கிறாங்க. இது வந்து ஒரு நியாயமான விஷயமா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கட்சி வந்து நடவடிக்கை எடுக்கணும். கட்சி வந்து நடவடிக்கை எடுக்கணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல கட்சி நடவடிக்கை எடுத்தாங்களா தப்பா பேசினப்ப? அந்த மாதிரி கட்சி நடவடிக்கை எடுக்கணும். கட்சி நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் இவங்கெல்லாம் அவங்க பேச்சை குறைக்க மாட்டாங்க. விஜய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பேசணும்னு கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். உடனே ஒரு மன்னிப்பு அறிக்கை விட சொல்லி கேட்டிருக்கணும். அதுக்கு மேல ஒரு படி விஜய் பண்ணிருக்கணும். அது என்ன அப்படின்னா, விஜயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிற ஆதவ அர்ஜுனா இப்படி பேசிட்டாரு. அவர்
அவரு ஏதோ ஒரு நோக்கத்தோட பேசல. உள்நோக்கம் அவருக்கு ஒண்ணும் கிடையாது. அவரு எதார்த்தமா ஏதோ மேடையில பேசிட்டாரு. அது தப்பு தான். அது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானுமே வந்து ஒரு தலைவரா அதுக்கான பொறுப்ப வந்து ஏத்துக்கிறேன். நானுமே வந்து ரஜினி சார்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரஜினி சார் பேசுனது தப்புன்னு விஜய் சொல்லியிருக்கணும். விஜய் எப்படி சொல்லுவாரு? விஜய்யே போய் மேடை ஏறி பேசுறாரு. என்ன சொன்னாரு? நீங்க பேசினார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதாவது நான் அரசியலுக்கு வரம்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இவன்லாம் அரசியலுக்கு வரமாட்டான். அவர் வரேன்னு சொன்னாரு. இவர் வரேன்னு சொன்னாரு. ஆனா வந்து அவங்கலாம் வரல. ஆனா நான் 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 வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். பெரிய படைபலத்தோட வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் ஆ அரசியலுக்கு வரல அதுதான் முக்கிய வார்த்தை. அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னா யார் ரிட்டயர் ஆனா? ரஜினியும், கமலையும் சொல்றாரு. ரஜினி, கமலும் ரிட்டயர் ஆயிட்டாங்களா? நான் இப்போ கேட்கிறேன். வரைக்கும் ரஜினி, குடுத்துட்டு கமலும் இருக்காங்களே. ரிட்டயர் ஆயிட்டாங்களா? இல்லையே. கமல் அரசியலுக்கு வந்திருக்காரு. ரிட்டயர் ஆயிட்டதுக்கு அப்புறம் வந்திருக்காரா? இப்போ வரைக்கும் படம் நடிக்கிறாருல்ல. விக்ரம்னு ஒரு சூப்பர் டூப்பர் படம் கமலால நடிக்க முடியுதுல்ல. இன்னைக்கும் வந்து கமல் மாதிரி ஒரு ஆளுமை. அவர் அரசியல்ல வெற்றி அடைஞ்சாரா, தோத்தாரா அதெல்லாம் விட்டுருங்க சார். கமல் அப்படின்னா கமல் மாதிரி ஒரு ஆளுமை தமிழ்நாட்டுல அவரை மாதிரி ஒரு அறிவாளி, புத்திசாலி, திறமைசாலி யாராவது இருக்காங்களா? எல்லாரும் எல்லா துறையிலும் சோபிக்க முடியாது. அது கால நேரம், அது அந்த சூழ்நிலை எல்லாமே சேர்ந்து தான் ஒருத்தனுடைய வெற்றி. அப்படி இருக்கும்போது கமலை வந்து விமர்சனம் பண்றாரு. கமல் உங்களுடைய மூத்த நடிகர் தானே. எத்தனை வருஷமா கமல் நடிச்சிட்டு இருக்காரு? களத்தூர் கடமால இருந்து நடிச்சிட்டு இருக்காரு. 5 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 வயசு. 65 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமா துறைக்கு வந்தவர். நீங்க வந்து ஒரு 30, 33 வருஷம் தான் ஆகுது. ரஜினி எப்போ வந்தாரு? 75ல ரஜினி வந்து சினிமா துறைக்கு வந்தாரு. இன்னைக்கு எத்தனை வருஷத்து? 51 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷங்கள் வந்து சினிமா துறையில உங்க முன்னோடியா இருக்காங்க. நீங்க யாரை பார்த்து சினிமாக்கு வந்தீங்க? நீங்க யாரை பார்த்து சினிமாக்கு வந்தீங்க? நீங்க வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு 4, 5 படம் ஓடுனதுக்கு அப்புறம் அது பூ உனக்காக, காதலுக்கு மரியாதை எல்லாம் ஓடுனதுக்கு அப்புறம் கில்லி எல்லாம் நடிக்கிற காலகட்டத்திலேயே நீங்க ரஜினிய இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆமா. ரஜினியோட பாடல்களே வருமே. அதான் சார் சொல்றேன். பல படங்கள்ல ரஜினியோட டயலாக் பேசியிருக்காரு. ரஜினி தலைவர்னு பேசியிருக்காரு. சூப்பர் ஸ்டார்ன்னு பேசியிருக்காரு. ரஜினி மிஞ்சிய ஆள் கிடையாதுன்னு பேசியிருக்காரு. இவரே பேசியிருக்காரு. எல்லாமே இவரே பேசியிருக்காரு. இவர் வந்து ரஜினியோட ஸ்டைலு, லுக்கு, வாக்கு, பெர்ஃபார்மன்ஸ், ரஜினியோட மாசு, ரஜினியோட ஹியூமரு, ரஜினி என்னென்ன செய்றாரோ அத அப்படியே காப்பி அடிச்சு, அதாவது வந்து உறிஞ்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உறிஞ்சி எடுத்து தான் நீங்களே உங்கள ஒரு பெரிய நடிகரா வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டீங்க. ரஜினிக்கு சமமான நடிகர் நீங்க நினைக்கிறீங்க. ரஜினிக்கு சமமான நீங்க நடிகரா என்னைக்குமே வர முடியாது. ரஜினி அவர் இருக்கிற வரைக்கும் 75 வயசுல வந்து தன்னை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா தக்க வச்சுட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் 75 வயசுல எல்லாம் ஒரு நடிகனா நடிக்க முடியுமா? ரஜினிக்கு தலையில முடி இல்ல. ஆனா வந்து பாருங்க ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் கவலையே படலங்க. பால்ட் ஹெட் நடந்து போயிட்டே இருக்காரு. ஒரு பேக்க போடுறாரு, ஒரு ஷர்ட்ட போடுறாரு, ஒரு ஜீன்ஸ போடுறாரு, ஒரு செருப்ப போடுறாரு. கையில ஒரு சிம்பிளான ஒரு வாட்ச் நடந்து போயிட்டே இருக்காரு. எங்கேயாவது தங்கம், கிங்கம், இந்த மோதிரம், அந்த மோதிரம் ஏதாவது போட்டு அல்டாப் கில்டாப்லாம் ரஜினி பண்ணியிருக்காரா? அந்த கார்ல வந்து இறங்குறேன், இந்த கார்ல வந்து இறங்குறேன் ரஜினி மாஸ்க் கட்டியிருக்காரா? நீங்க வந்து ஒரு சிபிஐ அலுவலகத்துக்கு போறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? சிபிஐ அலுவலகத்துல இருந்து வெளில வரும்போது ஓப்பன் கார் எடுத்துட்டு போய் இதெல்லாம் திட்டமிட்டதுங்க. திட்டமிட்டது. பிரச்சார வேன்ல எப்படி ஓப்பன்ல ஏறி கை காட்ட முடியுமோ அதே மாதிரி ஒரு ஓப்பன் கார், மேல ஓப்பன் இருக்கிற கார் எடுத்துட்டு போய் நின்னு கை காட்டிட்டு வரீங்களே. முதல் தடவை போனப்ப கை காட்டிட்டு வர வேண்டியதானே? 2வது தடவை போனப்ப கை காட்டிட்டு வர வேண்டியதானே? ஏன் 3வது தடவை கை காட்டிட்டு வரீங்க? அங்க இருந்து உங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. முழுக்க முழுக்க பிஜேபியோட பி டீமா செயல்படுறதுக்கு வந்து இவருக்கு வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து நாங்க சொல்ற ஆளுக்களை எல்லாம் கேண்டிடேட்டா நிறுத்துங்க. நாங்க எந்தெந்த தொகுதியில யார் யார சொல்றோமோ நீங்க நிறுத்துங்க. ஓகேவா அப்படின்னு கேட்டோன்னா ஓகே ஓகே டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து அதாவது சேர்ந்துட்டாராம். அதாவது அங்க சேர்ந்துட்டாராம். பவர் சென்டரோட இவர் சேர்ந்துட்டாராம். இனிமே அவருக்கு எதுவுமே கிடையாதான். சிபிஐ விசாரணை அது இதெல்லாம் கிடையவே கிடையாதான். அதனால பாத்தீங்கன்னா கார்ல ஏறிட்டு கை காமிச்சிட்டு வராரு. நீங்க போறது சிபிஐ விசாரணைக்கு. நீங்க என்ன மாநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல வந்து நீங்க பெரிய சாதனை பண்ணிட்டு என்ன அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல வந்து விசாரணைக்கு போயிருக்கீங்க. அஜித் வந்து கார் ரேஸ்ல வந்து கப்பு வாங்கினார்ல, அந்த மாதிரி கப்பு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க என்னதான் போய் அந்த சிபிஐ அலுவலகத்துல உட்கார்ந்து பேசிட்டு காலையில இருந்து வந்து 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உங்களை முட்டி போட்டு உட்கார வச்சிருந்தாங்க முட்டி போட்டு. அதான் முட்டி உண்மை. போட்டியா சார்? முட்டி போட்டு தாங்க. என்னங்க முட்டி போட்டு தானே இப்ப உட்காரணுமே. அதே மாதிரி முட்டி போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. உட்காந்து கையை கட்டிட்டு சைலண்டா இருந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஓகே சார், சரி சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னா ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து எப்படி எடப்பாடி பார்த்தாரு. ஆஹா இவங்க நம்ம சீட்டுக்கே வேணா வச்சிருவாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா கட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க தனியா நில்லுங்க, நாங்க உங்களுக்கு பேக்கப் பண்றோம், நாங்க சப்போர்ட் பண்றோம். இதெல்லாமே ஒரு அஜெண்டா ஆஃப்டர் தான். எலெக்ஷன் கூட்டணி வைக்கிற மாதிரியா? இந்த ஆந்திர பிரதேஷ்ல நடந்துச்சுல. இது பிஃபோர் எலெக்ஷன் கூட்டணி. அதெல்லாம் வந்து நீ தனியா நில்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நிறைய அஜெண்டா இருக்கு.
பிஜேபிக்கு என்ன அஜெண்டானா எடப்பாடி இந்த வாட்டி வரக்கூடாது, ஏடிஎம்கே வந்து ஒண்ணும் இல்லாம சின்ன பண்ணமா ஆக்கணும். அதான் பிஜேபிக்கு இந்த பிஜேபியோட அஜெண்டா அஜெண்டா. எந்த பிரயோஜனமே கிடையாது அப்படி என்ன? அதெல்லாம் நீங்க பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்க, என்ன பிரயோஜனம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இது எலெக்ஷன் நேரம்ல, கரெக்டா அஜெண்டா அதெல்லாம். அதுல வந்து அவங்க பாத்தீங்கன்னா இவரை தனியா நிக்க சொல்லியிருக்காங்க, கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க, போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒரு உற்சாக மிகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கார்ல ஏறி கை காட்டிட்டு வராரு. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படின்னா, அதாவது ஒரு ஹாஃப் பிரியாணி, லெக் பீஸ், முட்டை, எல்லா பிரியாணியும் லெக் பீஸ் இருக்கணும் அங்க. இங்கேயும் அதான் நடக்குது, அங்கேயே வேணா இங்கேயும் அதான் நடக்குது. லெக் பீஸ், முட்டை, ஹாஃப் பிரியாணி, ஒரு குவார்டர், அங்கேயும் ஒரு வாட்டர் பேக்கெட். வாட்டர் பேக்கெட் இப்ப கிடையாது, என்ன ஒரு சார் 1/4 லிட்டர் வாட்டர் தமிழ்நாட்டுல பாட்டில். தான் அதை கேள்விப்பட்டிருக்கோம், டெல்லி வரைக்கும் அதேதானா? டெல்லி வரைக்கும் கொண்டு போயிட்டாரு நம்ம கலாச்சாரத்தை. அது சரி. அதனால இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கையில வாங்கிட்டு அங்க இருக்கிற ஹிந்திக்காரவங்க, நார்த் இந்தியன்ஸ் சொல்லணும் ட்ரைனிங் இவருக்கு. அவர் ஓப்பன் கார்ல அப்படி சிபிஐ அலுவலனாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அங்க இருக்கிறவங்க பாவம் லோ லோ கிளாஸ் ஒர்க்கர்ஸ், அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்தோன்னா தளபதி 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 தளபதின்னு கத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியல. வாட் இஸ் தளபதின்னு கேட்டிருக்காங்க. தளபதி கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூ சவுட் தளபதி தளபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை வந்து வேத மந்திரம் மாதிரி கேட்டுக்கிட்டு தளபதி தளபதின்னு கத்திருக்காங்க. எங்க மாஸ்க் காமிச்சாலும் சரி, இங்க மாஸ்க் காமிக்க முடியாது. நீங்க எல்லாரையும் முதுக சுரண்டுறீங்க. இப்ப வந்து சமீபத்துல தொட்டிருக்கிறது யாருன்னா ராட்சசம். ராட்சச ஒரு எப்படி சொல்றது, ஒரு காட்டு சிங்கம். அப்படிப்பட்ட ஆளை தொட்டிருக்கீங்க, முரட்டு காலை. அவர் என்ன பாடியிருக்காரு தெரியுமா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருக்காரு. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். சொல்லியிருக்காருல்ல, பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். நிஜமாவே சிங்கம் தான், கண்டிப்பா கண்டிப்பா உண்மையாலுமே தங்கம் தான். போட்டின்னு வந்துட்டா சிங்கம் தான். உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா ஆதவ அர்ஜுனாக்கு வரலாறு தெரியல. ஆதவ ரஞ்சாக்கு வரலாறு மட்டும் இல்லைங்க, அது அவர் ஒண்ணுமே தெரியாதுங்க. ஏதாவது அடிப்படை புரிதல் இருந்தா அதெல்லாம் செஞ்சிருப்பாராங்க. ஒண்ணுமே தெரியாது ஆதவ அர்ஜுனாக்கு. ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா துள்றார். சொல்லுவாங்கல்ல, துள்ளாதப்பா, ரொம்ப துள்ளாதப்பா, ரொம்ப மேடை கிடைச்சிருச்சு, ஆடாதப்பா மைக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கிடைச்சிருச்சு. சந்திரசேகரே ஒரு படத்துல பாடியிருக்காரு. எந்த படத்துல பாடியிருக்காருன்னா, ம் ஆ செந்தூர பாண்டி. செந்தூர படத்து பாண்டி படத்துல பார்த்தீங்கன்னா, சந்திரசேகர் வந்து ஒரு ரிக்ஷாக்காரனா வருவாரு. அவர் பாடியிருப்பாரு. "ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடு மனிதா." அவரே பாடியிருக்காரு. அவரே எல்லாம் பாடியிருக்காரு. "நீதிக்கு தண்டனை" அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு நீதினாலே என்னன்னு தெரியாது. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஓட்டு நிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓட்டு நிக்காதுல்ல, நிக்கவே நிக்காது. புரியுது சார். பார்ப்போம் தொடர்ச்சியா என்னென்ன விஷயங்கள் நடக்குது. இந்த மன்னிப்பை ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கலையா? அப்படின்னு மன்னிப்ப ஏத்துக்கவே மாட்டாங்க சார். நான் மறுபடியும் சொல்றேன், மன்னிப்ப ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன் மன்னிப்ப ஏத்துக்க மாட்டாங்கன்னா, யாரோ ஒருத்தர் இப்ப பேசினாரு அப்படிங்கிறத மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு போட்டி போட்டீங்களா? போட்டி போடலையா நீங்க? போட்டி போட்டீங்கல்ல. சூப்பர் ஸ்டார் எங்க? நீங்க எங்க? நீங்க நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு போட்டி போட்டீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசைங்க. இளைய தளபதி எப்படி தொட்டபட்டா ரோட்டு மேல முட்டை போரட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா அப்படின்னா, இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் இளைய தளபதி விஜய்ன்னு போட்டீங்கல்ல. இப்ப நீங்க இளைய தளபதியில இருந்து எப்படி எப்படி தளபதி ஆனீங்க? 69 படம் நடிச்சிருக்கீங்க. இல்ல சார் வயசு அதிகமாயிடுச்சுங்கனால. அது வயசு அதிகமானா தளபதியா? அப்ப நாளைக்கு வந்து 79 வயசு ஆச்சுன்னா கெளபதியா? எனக்கு புரியல. இல்ல நிஜமா தான் கேட்கிறேன். இல்ல சார் இளைய ஆரம்பத்துல இளைய தளபதி, தளபதி இப்ப தளபதி. வயசு ஆச்சுன்னா தளபதி, நாளைக்கு 79 வயசானா கெளபதி. அப்படி அப்படி வரீங்களா நீங்க? ஆ, அதாவது வந்துங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரஜினியோட போட்டி போடுறதுக்கு ஆசைப்பட்டீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் ஸ்டார் பட்டத்த தட்டி பறிக்க பார்த்தீங்க. அது யாராலயும் முடியாது. ரஜினி அவர் இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் ரஜினி அவர்தான் சூப்பர் அவர் ஸ்டார். இருக்கிற வரைக்கும் இல்ல. அவர் காலத்துக்கு அப்புறமும் சூப்பர் ஸ்டார் யார்ரா அப்படின்னா தமிழ் சினிமால ரஜினி தான். எப்படி எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? அதாவது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. குறைஞ்சது 1000 தடவை எம்ஜிஆரோட பேரை உச்சரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது வந்து இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து எம்ஜிஆர் பேர் வச்சிருக்காங்க. ஆந்திரால இருந்து கிளம்புற ட்ரெயின், கேரளால இருந்து கிளம்புற ட்ரெயின், ஒரிசால இருந்து எங்க இருந்து கிளம்புற ட்ரெயின் இந்தியால இருந்து கிளம்பினாலும் சென்ட்ரலுக்கு வந்து சேருது. எல்லா எல்லா மாநிலத்தில இருந்தும் சென்ட்ரலுக்கு ஆக்சஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இந்த ட்ரெயின் வந்து எம்ஜி ராமச்சந்திரன், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் நிலையத்துக்கு சென்றடையும். ஹிந்தியா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், தமிழா இருக்கலாம். ஆனா சொல்றாங்களா இல்ல, எம்ஜி ராமச்சந்திரன் அடுத்த ஸ்டேஷனுக்கு வரும். எப்படி
அது விசாகப்பட்டினத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ராபாட்டுக்கு வரும். விசாகப்பட்டினத்துல கிளம்பும்போது சொல்லுவாங்க. அடுத்தடுத்து நிக்கிற ஊர்லயும் சொல்லுவாங்க. ஹைட்ராபாட்லயும் சொல்லுவாங்க. விஜயவாடாலயும் சொல்லுவாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி குறைஞ்சபட்சம் 1000 தடவ எம்ஜி ராமச்சந்திரனோட பேர சொல்றாங்க. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும். அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய நேர்காணல எங்களுக்கு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி.